மறைந்தார் நடிகை ஊர்வசி. வெளியான துயர செய்தி தமிழ் சினிமாவ கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகையில ஒருத்தவங்க ஊர்வசி. ஊர்வசிய பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமால அறிமுகமாகறதுக்கு முன்னாடி, இவங்க மலையாளத்துல, தெலுங்குல சில படங்கள்ல நடிக்கிறதுக்காக நெறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்பதான் முதல் முதல்ல தமிழ்ல நம்ப இயக்குனர் பாக்யராஜ் இயக்கத்துல வெளியான "முந்தான முடிச்சு" அப்படிங்கிற திரைப்படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஊர்வசிக்கு கிடைச்சது. அந்த படத்துல 17 வயசுல ஊர்வசி நடித்த நடிப்ப பார்த்து எல்லாருமே அப்படியே மெய் சிலிர்த்து போனாங்க. ஏன்னா, ஊர்வசியுடைய முதல் படம். அதுவும் 17 வயசு. இதுவரைக்கும் அவங்க குடும்பத்துல யாருமே சினிமால நடிக்கல. அப்படி இருக்கும்போது, எப்படி இந்த பெண்ணு இவ்ளோ அழகா நடிக்கிறா? அப்படின்னு எல்லாருமே அசந்து போனாங்க. அது போக அடுத்தடுத்து ஊர்வசிக்கு தமிழ்ல நெறைய படங்கள் புக் ஆனுச்சு. அப்போ இருந்த முன்னணி நடிகைகளே ஊர்வசிய பார்த்து பொறாமப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஊர்வசி நடிப்பு எல்லார் மத்தியிலயும் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. குறுகிய காலத்துல தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகையா ஊர்வசி மாறுனாங்க. அவங்களுடைய 25 வயசுலலாம் ஊர்வசி தமிழ்ல பீக் நடிகையா ஆனாங்க. அது போக அவங்களுக்குன்னு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே உருவானுச்சு. இப்படி ஊர்வசி பயங்கர ஒரு முன்னணி நடிகையா போயிட்டு இருக்கும்போது, ஊர்வசி ஒரு கவர்ச்சியான கிளாமரான நடிகையா இல்லாம, ஒரு நகைச்சுவையான நடிகையா தனக்கென ஒரு தனி பாதையில பயணம் பண்ணாங்க. அப்படியாப்பட்ட ஊர்வசி நெனச்சிருந்தா, இன்னமும் நெறைய படங்கள் நடிச்சு, இன்னும் ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருக்கலாம். ஆனா, ஊர்வசியுடைய அந்த திரைப்பயணத்துக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருந்தது, அவங்களுடைய காதல் பயணம். ஊர்வசி ஒரு நடிகர காதலிச்சு, திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சரியா அமையல. அந்த நேரத்துல அவருக்கும், அவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சட்டப்படி விவாகரத்து வாங்கல. ஆனா, சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தப்போ, அவங்களுடைய கணவர் அந்த நேரத்துல வேறொரு நடிகை கூட தொடர்புல இருந்தாரு. அது ஊர்வசிக்கு பெரிய மன உளைச்சல ஏற்பட்டுருச்சு. அதன் காரணமா ஊர்வசி அவங்களுடைய சில நண்பர்கள் பேச்ச கேட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மோசமான துயர சம்பவம். இதனால இவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் அப்படிங்கிறது அப்படியே காணாம போயிடுச்சு. ஊர்வசி கொஞ்ச நாளுக்கு பிறகு திரும்பவும் சினிமாவுல என்ட்ரி குடுத்தாங்க. ஆனா, ஊர்வசியால பழையபடி ஹீரோயினா நடிக்க முடியல. ஏதோ ஒரு சில படங்கள் நடிச்சாங்க. அந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி அடையல. அது போக அதன் பிறகு ஊர்வசிக்கு சில படங்கள்ல 2வது ஹீரோயின், முக்கியமான கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம்னு அதன் பிறகு கிடைத்த கதாபாத்திரங்கள ஏத்துக்கிட்டு நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஊர்வசி. இருந்தாலும் அவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை இப்படி ஆனது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சல். அதனால தன்னுடைய சினிமா பயணமே முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது இன்னமும் அவங்களுக்கு மனக்கவலைய அதிகமாயிடுச்சு. அதன் காரணமா அடிக்கடி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி சில மாதங்கள் சினிமா விட்டு ஒதுங்கியிருப்பாங்க. அதன் பிறகு சில படங்கள் நடிப்பாங்க. இப்படியே ஊர்வசி அவங்களுடைய திரைப்பயணத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் ஊர்வசி கிட்டத்தட்ட தமிழ்ல மட்டும் 200 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. அதுல நடிகையா மட்டும் இல்லாம மத்தபடி எல்லா கதாபாத்திரங்களையும் ஏத்து நடிச்சிருக்காங்க. ரீசென்ட்டா கூட நெறைய படங்கள்ல ஒரு நகைச்சுவை நடிகையா நடிச்சிட்டு இருக்காங்க ஊர்வசி. அப்படியாப்பட்ட ஊர்வசிக்கு ஆரம்பத்துல அவங்க எடுத்துக்கிட்ட அந்த தீய பழக்கவழக்கத்தினால இப்போ திடீர்னு அவங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நடிகை ஊர்வசி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஊர்வசிக்கு, அவங்களுடைய ஆரம்பத்தில எடுத்துக்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தினால, அவங்க உடல்ல சில மிக முக்கியமான பாகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு இருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவங்களுடைய உடல் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு. அப்படினால அவங்களுக்கு இப்போ மிக முக்கியமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுட்டு இருக்கு. அவங்கள காப்பாத்துவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான துயர செய்தி இணையத்தில வெளியாகி அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும், பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.